நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல போட்ல இன்னைக்கு பிளிப்கார்ட்ல அபிஷியலா போட் லூனார் அட்லஸ் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர் வேரியன்ட் 1700 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. ஒரு ரகட் ஸ்டைல், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டைல் லுக்ல இதோட டிசைன் அமைஞ்சிருக்கு. ஒரு ரவுண்ட் டைல் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. 3 புஷபிள் பட்டன், அதுல ஒரு ரொட்டேட்டிங் க்ரோம் கான்செப்ட்லயும் 7 days பேட்டரி பேக்கப்போட நல்ல ஒரு ரகட் ஸ்டைல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டைல்ல வேற லெவல்ல, அது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஒரு 1700 ரூபாய்க்குள்ள ஒரு சூப்பரான ஸ்டைலிஷான ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும், என்னென்ன சென்சார்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும், ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லாவே ஒரு ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச். இருந்தாலும் இது ஒரு போட் பிராண்ட், அப்படி நிஜமாவே உண்மையிலேயே நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்களா, அது போக உள்ளுக்குள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிள் எல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா பேசிட்டு அண்ட் இதோட அன்பாக்சிங் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோஷியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் போட் லூனார் அட்லஸ் பாக்ஸ். ஒரு எப்பயும் போல ஒரு காம்பேக்டான பாக்ஸ் கான்செப்ட்ல மேல போட்னு கொடுத்திருக்காங்க, கீழே லூனார் அட்லஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயங்கள் அண்ட் ஆப் பவர்ட் பை ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கு. ஆப் மூலமா நம்மளால ஜிபிஎஸ் ட்ராக்கிங் பண்ண முடியும். இந்த பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சைடு போட்டோட லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சைடு ஸ்மார்ட் வாட்சோட ஆப்புக்கு ஒரு கியூஆர் கோட் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோர், iOS சப்போர்ட் ஆகும். பாக்ஸ் பேக் சைடு இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயங்கள் அண்ட் பாட்டம்ல எங்க மேனுஃபேக்சர் பண்ணது இது மாதிரி விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட எம்ஆர்எஃப் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே நம்ம கையில ஸ்மார்ட் வாட்ச் இம்ப்ளிமெண்ட் இருக்கு. அதுல ரேப்பர் போட்டு மேல ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அது பாட்டம்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு போக்கோ பின்ஸ் உள்ள சார்ஜிங் கேபிள் ப்ராட் பண்ணிருக்காங்க. அண்ட் எப்பயும் போல உங்களுக்கு இந்த வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், அதுக்கு ஒரு கியூஆர் கோட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சம் ஸ்டிக்கர்ஸும் இல்ல அவைலபிளா இருக்கு. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இதுதான் போட் லூனார் அட்லஸ் ஓட ஸ்மார்ட் வாட்சோட இன்டர்ஃபேஸ்னே சொல்லிக்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா 2 கலர்ல அவைலபிளா இருக்கு. இதோட பிரைசிங் 1700 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. இதை பொறுத்தளவு இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ராப்பும் பிளாக் கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. சோ இது மாதிரி ஒரு பிரைசிங்கோடையும் இது மாதிரி ஒரு 2 கலர்ஸோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் டிசைன்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்ல அவைலபிளா இருக்கு அண்ட் ஒரு ரகட் ஸ்டைலா அவைலபிளா இருக்கு. நீங்க நிறைய ட்ரெக்கிங் போவீங்க அண்ட் ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு ஏத்த மாதிரி அவுட்ஃபிட் சூப்பரா இருக்கும். அது போக இந்த கேஷுவல் வியர்ஸ் பண்றதுக்கும் அண்ட் ஒரு பார்ட்டி வேர் பண்றதுக்குமே ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இதோட அவுட்ஃபிட் சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இதோட டிசைன்ல உங்களுக்கு மெயினா இதோட அவுட்டர் லேயர் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு சூப்பராவே இருக்கு. அங்கங்க அந்த கிராபிக்கல் ஓரியன்டட் அண்ட் அந்த ஸ்ட்ரைப் அவுட் கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இம்ப்ளிமெண்ட்ல டாப்பர் லேயர்ல அவைலபிளா இருக்கிறது பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு ரவுண்ட் டைல் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுல பட்டன்ஸ் பாத்தீங்கன்னா 2 புஷபிள் பட்டன், ஒரு ரொட்டேட்டிங் க்ரோம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 2 புஷபிள் பட்டன், ஒன்னு டாப்ல உள்ளது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ல போறதுக்கு அண்ட் ஆஃப் ஆன் இது மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு கன்வென்ட்டா இருக்கும். அண்ட் எப்பயும் போல ரொட்டேட்டிங் க்ரோம் இந்த வாட்ச் ஃபேஸ் பண்றது அண்ட் மெனுக்குள்ள போறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா நம்மளால ஒர்க் அவுட் ஈஸியா ஷார்ட்கட் பண்றோம். அது போக இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஆப்ல போய் இந்த 2 புஷபிள் பட்டனோட கான்செப்டை நம்மளால மாத்திக்க முடியும். அதாவது டாப்ல பிரஸ் பண்ணாம மெனுக்குள்ள போற மாதிரியும் இல்ல பாட்டம்ல உள்ள நம்மளோட ஒர்க் அவுட்டை அசஸ் பண்றதை தவிர்த்து வேற எதுனாலும் இதுல வச்சுக்கிற மாதிரி கொண்டு வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. என்னன்னே இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் வாட்சோட வெயிட் வெறும் ஒரு 46 கிராம்ல வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் பொசிஷன் சென்டர்ல கொண்டு வந்திருக்காங்க. டாப்ல இந்த போக்கோ பின்ஸ் உள்ள சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த சைட் போட் பிராண்டிங், ஒரு கியூஆர் கோட், அப்படியே உங்களுக்கு அந்த ரொட்டேட்டிங் க்ரோம் பக்கத்திலே பாருங்க ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர்கள் கொடுத்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு பேக் சைடு எலிவேஷன் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதுல ஸ்ட்ராப்னு பாத்தீங்கன்னா 22mm ஸ்ட்ராப் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரிமூவபிள் ஸ்ட்ராப் தான். ஸ்ட்ராப் உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஸ்ட்ராப் நீங்க மாத்திக்கலாம். அது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கையில வியர் பண்ணும் போதும் இதோட அவுட்ஃபிட் சூப்பராவே இருக்கு. அண்ட் ஒரு ரகட் ஸ்டைல 2026ஓட ஒரு சூப்பரான டிசைனோட அது போட் பிராண்டிங்ல வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். நல்லாவே இனிவேட்டிங்கா நல்ல ஒரு சூப்பரா நல்ல ஒரு ஸ்டைலிஷா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் பெற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே 1.39 இன்ச்ல ஒரு ரவுண்ட் டைல் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. 240x240 பிக்சல்ல 500 nits ஒரு பிரைட்டரான டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஆட்டோ டிஸ்பிளே எல்லாம் கிடையாது. உங்களுக்கு மேனுவலா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. தேவையான பிரைட்னஸ் நீங்களால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இது ஒரு எல்சிடி டிஸ்பிளே. டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு, ஸ்மூத்தரா இருக்கு, டச் சென்சிட்டிவ் அருமையா இருக்கு. எந்த ஒரு நோட்டிபிகேஷனை படிக்கிறதுக்கு நல்ல கண்டென்ட்டா இருக்கு. அது போக டச் சென்சிட்டிவும் அருமையா இருக்கு. நம்ம ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு மெனுவை டச் பண்றோம் இல்ல நம்ம ஹார்ட் ரேட் சென்சாரை டச் பண்றோம்னா
பர்டிகுலரா டச் பண்ற ஏரியாவோட ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. அண்ட் ஸ்க்ரோலிங் பண்றோட எஃபெக்டும் எந்த ஒரு லேக் இல்லாம நல்ல ஒரு ஸ்மூத்தரான ஒரு யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இங்க டிஸ்பிளே நல்லாவே பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். டிஸ்பிளே எந்த ஒரு குறையும் இல்லாம அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன அசஸ்மெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது லைக் எப்படின்னா நம்ம மேல இருந்து ட்ராப் பண்ணோம், பாட்டம், ரைட், லெஃப்ட் இல்ல எப்படி இருக்கு, மெனுஸ்குள்ள எப்படி போகலாம், அந்த 2 புஷபிள் பட்டன் வச்சு என்னென்ன விஷயங்கள் நம்மளால பண்ணிக்க முடியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சோட அப்பர் லேயர், அதாவது மேல இருந்து ஸ்வைப் பண்ணும் போது இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க. யூஐ இந்த ஸ்மார்ட் வாட்ச்லயுமே ஒரு எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குன்னே சொல்லலாம். சென்டர்ல டைம் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரியோட பெர்சன்டேஜும் வித் உங்களுக்கு பெர்சன்டேஜோட வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். சுத்தி சர்க்கிள்ஸ் அவுட்டர்ல உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு டச் பாயிண்ட் லெஃப்ட்ல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது எப்பயும் போலதான் இந்த டைம், டேட், மந்த் இது மாதிரி விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அண்ட் லாஸ்டா நம்ம யூஸ் பண்ண ஆப்போட ஒரு ஷார்ட்கட் கீயும் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல வெதர் ரிப்போர்ட், அதுல உங்களுக்கு பாட்டம்ல காலர் ஐடி கொடுத்திருக்காங்க. சோ இது எதுவுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியாது, டாப்ல எதுவும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியாது. அண்ட் ரைட்ல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது ஆக்டிவிட்டிஸ், அதாவது எவ்வளவு நடந்திருக்கும், கேலரிஸ் எவ்வளவு பர்ன் ஆயிருக்கு, அடுத்து ஹார்ட் ரேட் கொடுத்திருக்காங்க, SpO2 கொடுத்திருக்காங்க, அண்ட் ஸ்லீப் மெஷரிங் கொடுத்திருக்காங்க, அடுத்து வெதர் கொடுத்திருக்காங்க, அண்ட் மியூசிக் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்ட்ரா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ், அதாவது அது தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்கள் இதுல நம்மளுக்கு அசஸ் பண்ணணுமோ அது எல்லாமே இதுல பண்ணிருக்கலாம். ஸோ பேக் வரணும்னா நம்ம டாப் கீயை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா பேக்ல வந்துருது. ஸோ இது மாதிரி கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல இருந்து ஸ்வைப் பண்ணா எப்பயும் போல நோட்டிபிகேஷன்ஸ் லைக் உங்களுக்கு SMS, வாட்ஸ்அப் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாட்டம்ல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது வருது. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்ப மெனுக்குள்ள எப்படி போகலாம்? மெனுக்குள்ள போயணும்னா நம்மளோட ரொட்டேட்டிங் க்ரோமை ஜஸ்ட் ஒன் டேப் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள போயிருது. இல்லைன்னா உங்களுக்கு சைட்ல 2 புஷபிள் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுல மேல இருக்கிறது இப்போதைக்கு அது டிஃபால்ட் எப்படி இருக்குன்னா ஆன் ஆஃப் கொடுத்திருக்காங்க. அது போக வெளியில வர்றதுக்கும் இந்த மேலக்க டாப் கீ இருக்கு. இல்ல எனக்கு இது வேண்டாம், எனக்கு ஏத்த மாதிரி அசஸ்மெண்ட் பண்ணாமலும் நம்ம டிஃபால்ட்டா செட்டிங்ஸ்குள்ள போய் நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல அசஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் பாட்டம் கீ எதுக்குன்னா நம்மளோட டே டு டே எக்ஸசைஸ், அதாவது அவுட்டோர் ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங் இது மாதிரி விஷயங்கள்ல ஷார்ட்டா கியூக்கா பண்றதுக்காக பாட்டம்ல ஒரு கீ இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதையுமே நம்மளால மாத்திக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. சோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மெனுக்குள்ள போயிடுவோம். எப்பயும் போல ரொட்டேட்டிங் க்ரோமை பிரஸ் பண்ணிக்கிறோம். ரொட்டேட்டிங் க்ரோமை நம்ம டயல் பண்ணும் அடுத்தடுத்து மாறும், இல்ல நம்ம மேனுவலா கையை வச்சு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண போன் இருக்கு. எப்பயும் போலதான் நம்மளோட ப்ளூடூத் காலிங்காக கொடுத்திருக்காங்க. அந்த கான்டாக்ட் இல்ல 20 கான்டாக்ட் சிங்க் பண்ணிக்கலாம். ஆப்ல சிங்க் இருந்தா மட்டும்தான் நம்மளால 20 கான்டாக்ட் சிங்க் பண்ண முடியும். அடுத்து கால் ரெக்கார்ட்ஸ். கால் ரெக்கார்ட்ஸ்ல கடைசியா நம்ம யார் யார் பேசியிருக்கோம் இந்த விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்கு, ஆக்டிவிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, ஒர்க் அவுட் இருக்கு. ஒர்க் அவுட்ல 100+ ஒர்க் அவுட் இருக்கு. இல்லைன்னா நம்மளால மேனுவலாவும் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது பாட்டம்லேயே ஒர்க் அவுட் ரெக்கார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணிருக்கோமோ அதோட ரெக்கார்ட்ஸ் இதுக்குள்ள போய் பார்த்துக்கலாம். அடுத்து ஹார்ட் ரேட், ஸ்லீப் மெஷரிங், SpO2 இருக்கு, வெதர் ரிப்போர்ட் இருக்கு. வெதர்ல அண்ட் டிஃபால்ட்டா நம்மளுக்கு சிங்கிள் வெதர் தான் கொடுத்திருக்காங்க, மல்டிப்ள பாக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்ல. அண்ட் ஃபீமேல் ட்ராக்கிங் அண்ட் மியூசிக் கண்ட்ரோல், பிரீத் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டாப் வாட்ச், டைம், அலாரம், கேலண்டர் இருக்கு. கேலண்டருக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒன்ஸ் டச் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல டச் பண்ணீங்கன்னா நம்மளோட மந்த் அண்ட் டே இது மாதிரி விஷயங்கள் நம்மளால அசஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபைண்ட் மை போன், கேமரா கண்ட்ரோல், SOS சிஸ்டமும் இங்க அவைலபிளா இருக்கு. சைரன் இல்லைன்னா SOS சிஸ்டம் இது மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. சைரன்ல பாத்தீங்களா, இந்த சைரனை கிளிக் பண்ணா இது மாதிரி ஒரு சவுண்ட் வருது. ஸ்டாப் பண்ணா ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு எமர்ஜென்சில இருக்கோம், நம்மளோட சைரனை பண்ணா பண்ணிக்கலாம். இந்த SOS மூலமா நம்மளோட மெசேஜ் மூலமா நம்மளால பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து கேம்ஸ் கொடுத்திருக்காங்க. கேம்ஸை பொறுத்தவரை 2 கேம் அவைலபிளா இருக்கு. புதுசா இந்த வட்டம் இந்த கார் கேம் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஹேண்டில் பண்றதுக்கு அருமையா இருக்கு, புதுசா இருக்கு. அண்ட் ஃபிளாஷ் லைட் அண்ட் ஃபைனலா செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்து டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அந்த டிஸ்பிளேக்குள்ள போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட்ச் ஃபேசஸ் கஸ்டமைஸ் பண்றதுக்கு, அதாவது என்னென்ன வாட்ச் ஃபேசஸ் கஸ்டமைஸ் பண்றதுக்கு. அடுத்து பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க, வேக்கப் கெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது வாட்ச் டிஸ்ட் பண்ணுவோம், நம்ம ஹேண்டை டிஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு செகண்ட்ஸ்ல வேக்கப் கெஸ்ட் ஆகணும் இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பேட்டரி சொன்னும் போது எப்பயும் போல பவர் சேவிங் மோட் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஒரு எமர்ஜென்சி டைம்ல 1%, 10% இருக்கும்போது ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் வைப்ரேஷன் எப்படி வேணும், மீடியமா, லோவா, மோட் எப்படி வேணும் இது மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இந்த வைப்ரேட்ல நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் QR கோட் பேசிக்கா ஒன்று கொடுத்திருக்காங்க. இல்லைன்னா நம்மளோட பேமெண்டோட QR கோடும் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்ல சோசியல் மீடியா QR கோடும் இதுல வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலா டவுன் கீ செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ டவுன் கீ செட்டிங்ஸ் தான் இந்த மேல 2 கீ இருக்கு பாத்தீங்களா, அதை அசஸ்மெண்ட் பண்றதுக்கு. அந்த டவுன் கீ மூலமா தான் நம்மளால 2 கீஸுமே நம்மளால அசஸ்மெண்ட் பண்றதுக்கு இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல செட் பண்ணிக்கலாம். மீதி பிராண்ட்ஸ்லயோ இல்ல இவங்க பிராண்ட்லயுமே ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல அது ஒரு 1700 ரூபாய் செக்மெண்ட்ல அந்த பாஸ்வேர்டோட வர்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச்னே சொல்லிக்கலாம். சூப்பரா இருக்கு. பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம், வேணும் வேண்டாம்
அது ஆன் ஆஃப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபைனலா டிவைஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா ஆஃபர், ரீஸ்டேட், டிவைஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ரீசெட் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மெனு ஸ்டைல இதுல கஸ்டமைஸ் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே பாக்ஸ்குள்ளேயோ இல்ல அவங்களோட ஆட்ஸ்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் மெனு ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மெனு ஸ்டைல்ஸ் இங்கே வந்து டிஃபால்ட்டா ஒரே ஒரு மெனு ஸ்டைல் தான், இல்ல எந்த ஒரு மாற்றங்கள் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதுதான் போட் பிராண்ட். இதுதான் ஒண்ணு இது இருக்குன்னு சொல்லுவான், ஆனா உள்ளுக்குள்ள அது இருக்காது. அதுதான் போட் பிராண்ட். சோ இது இருந்தாலும் யூஐயோட இன்டர்ஃபேஸ் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதோட பேட்டரியோட டியூரபிள் பத்தி பார்க்க போறோம். இங்க பேட்டரியோட டியூரபிள் பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல பேட்டரின்னு பார்க்கும்போது 410 mAh பேட்டரி இல்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபுல் சார்ஜ் ஆருக்கு 1 hour எடுக்கும் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா பிராண்டோட கிளைம் 7 days. பட் ஆனா நான் ஆப் மூலமா அதாவது போனும் ஸ்மார்ட் வாட்சும் சிங்க் பண்ணி கண்டினியூஸா 3 to 4 days வரைக்கும் எனக்கு இதோட பேட்டரி பேக்கப் கிடைச்சிச்சு. நிஜமாவே ஐ சோ இம்ப்ரெஸ்டு. அண்ட் இதுல வயர்லெஸ் சார்ஜிங்லாம் கிடையாது. பேக் சைட்ல போக்கோ பின் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பேட்டரியோட டியூரபிள், கால் குவாலிட்டி இதெல்லாம் கண்டினியூவா நம்ம யூஸ் பண்ணும் போதும் 3 to 4 days வருது. நிஜமாவே ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்மளுக்கு கொடுக்குது பேட்டரியோட பேக்கப் பொறுத்தளவு. அடுத்து நம்ம இங்க பார்க்க போறது ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் அசஸ் பண்றதுக்கு மெனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு போன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல டிஃபால்ட்டா டைலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ஸ்பீக்கர் அண்ட் மைக் இன்பில்ட்டா இங்க ப்ராட் பண்ணிருக்காங்க. பேக் சைடு அவைபிளா இருக்கு. அண்ட் ஸ்பீக்கர் அண்ட் மைக்கோட ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். கேட்கும் போது அங்கிட்டு இருந்து டெலிவரி பண்றதுக்கு நல்ல கன்வென்ட்டா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு க்ரௌடுக்குள்ள வந்து பேசுறது இல்ல டிராவல் பண்ணும் போது ஒரு எமர்ஜென்சிக்கு அட்டன் பண்ணி பேசும் போது சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அது தவிர்த்து இல்ல 20 கான்டாக்ட் சிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மார்ட் வாட்சும் போனும் பேர் ஆயிருந்தா பட்சத்தில் மட்டும்தான் நம்ம போன்ல இருந்து கான்டாக்டை இதுல சிங்க் பண்ண முடியும். அண்ட் கால் ரெக்கார்ட்ஸும் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். கடைசி எத்தனை கால் பேசியிருக்கோம் எல்லா விஷயங்களும் இதுல இருந்தே பண்ணிக்கலாம். ஓவரால் நல்ல ஒரு ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸோட அமைஞ்சிருக்கு. இந்த பிரைசிங்க்கு சூப்பராக எடுத்து வந்திருக்காங்க இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த ஆப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போலதான் போட்டோட க்ரூஸ் ஆப், பிளே ஸ்டோர் அண்ட் iOS-மே அவைபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்போட இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு இப்படிதான் ஓவரால் ஒரு கீழே ஒரு 5 கேட்டலாக் ஆப்ஷன்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலரா பாக்குற போட் க்ரூஸ் ஆப் அதே மாதிரி தான் இருக்கு. மேல ஒருத்தனே போட்டோட என்ன ஸ்மார்ட் வாட்சோட பேரு அண்ட் டைட்டில் அண்ட் எவ்வளவு பேட்டரி பெர்சன்டேஜ் எல்லாமே இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ரொஃபைல் விஷயங்கள் அண்ட் வாட்ச் ஃபேசஸ் இது மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்டலாக்ல எப்பயும் போலதான் நிறைய ஆட்ஸும் இருக்கு. அதாவது டிஃபால்ட்டா அவங்களோட ப்ராடக்டோட ஆட்ஸும் இருக்கு. SpO2 ஹார்ட் ரேட் சென்சர் இதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் டேட்டாவை நம்ம ஃப்ரண்ட் பேஜ்ல கவர் பண்ணிக்கலாம். செகண்ட் வெல்னஸ், அதாவது வெல்னஸ்ல என்ன இருக்கும்னா நம்ம எவ்வளவு ரன் பண்ணியிருக்கோம், SpO2 எவ்வளவு இருக்கு, ஹார்ட் ரேட்ல எவ்வளவு இருக்கு, இது மாதிரி விஷயங்கள் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இது மூலமா நம்மளால கலெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் மை வாட்ச் ஃபேசஸ். ஸோ வாட்ச் ஃபேசஸ் பொறுத்தளவு 83 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னைய பொறுத்தளவு வாட்ச் ஃபேசஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. நம்மளோட ஆட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்ச் ஃபேசஸ் பயங்கரமா இருக்கு. ஆனா அந்த வாட்ச் ஃபேசஸ் எதுவுமே இதுல இல்லாததான் ஒரு குறையா இருக்குன்னே சொல்லலாம். டிஃபால்ட்டா ஒரு சில வாட்ச் ஃபேசஸ் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்தா பெட்டரா இருக்கும் என்னோட கருத்து. அடுத்து ஃபிட் க்ரூஸ். இதுல எப்பயும் போலதான் ஒரு சில விஷயங்கள் நம்மளால ஆட் பண்ணிக்கிற முடியும், மெசேஜ் பண்ணிக்கிற முடியும், இது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா செட்டிங்ஸ்ல தான் நம்மளோட வாட்ச் ஃபேசஸ் கனெக்டடா இருக்கா இல்லையா, அது போக வாட்ச் கண்ட்ரோல் அண்ட் அபவுட் வாட்ச் அண்ட் இதோட அப்டேட் எல்லாமே இதெல்லாம் தான் பண்ணிக்கிற முடியும். அண்ட் கான்டாக்ட் சிங்க் பண்றதும் இதுலதான் ஃபைனலா செட்டிங்ஸ்ல தான் நம்மளால பண்ணிக்கிற முடியும். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்போட இன்டர்ஃபேஸோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த போட்டோட லூனார் அட்லஸ் ஸ்மார்ட் வாட்சோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட் லூனார் அட்லஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு 2 கலர் வேரியன்ட் ஒரு 1700 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல பொறுத்தளவு நிறைய ஸ்மார்ட் வாட்ச் அவைபிளா இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த பர்டிகுலரான இந்த ஸ்மார்ட் வாட்ச் நான் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட பிரைசிங் அண்ட் இதோட டிசைன் தான். இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட் மேனா இருக்கீங்க, இல்ல நீங்க நிறைய ட்ரக்கிங் பண்ணுவீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும், ஒரு 2000 ரூபாய்க்குள்ள வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்க எதிர்பார்க்கிற அனைத்து விஷயங்களும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இருக்கும்னு சொல்லலாம். இதோட டிசைன் இதுதான் ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட். என்னதே இவ்வளவு ரகட் ஸ்டைலா இருந்தாலும் இதோட வெயிட் வெறும் ஒரு 46 கிராம்ல வந்தது பிளஸ் பாயிண்ட். அண்ட் 3 புஷபிள் பட்டன், அதுல ஒரு ரொட்டேட்டிங் க்ரோம் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ், ஒர்க் அவுட் மோட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பிளா பிளா சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இதை பை பண்ணும்போது இங்க என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சென்சார்ஸ், என்னென்ன நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும், என்னென்ன ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நீங்க ஒரு ட்ரீமோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எடுக்கிறீங்களோ எல்லாமே கவர் பண்ற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம்னே சொல்லிக்கலாம் இந்த போட் லூனார் அட்லஸ் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தவரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரகட் ஸ்டைல் நீங்க தேடிட்டு இருக்கும் பட்சத்தில் ஓகேவா. என்னைய பொறுத்தளவு இந்த ஸ்மார்ட் வாட்ச் குறை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வாட்ச் ஃபேசஸ். இன்னும்
அதிகமா கொடுத்துருக்கலாம். அண்ட் இந்த இன்பில் ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில நேரத்துல ஒர்க் ஆகுது, ஒரு சில நேரத்துல ஒர்க் ஆகல. அண்ட் உங்களுக்கு SpO2 ஹார்ட் ரேட் சென்சர் எல்லாமே அக்யூரேட்டா ஒரு 99% அக்யூரேட்டா ஒர்க் ஆகுது. எனக்கு ரொம்ப திருப்தி இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஸ்டைல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேட்டரியோட டியூரபிள் நல்லா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் டிராபேக்கா இருந்தாலும் டே டு டே லைஃப்ல இந்த செக்மெண்ட்ல இந்த பிரைசிங்ல நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க இந்த போட் லூனார் அட்லஸ் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா பேசியிருக்கேன். இதுல எது டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் இல்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.